ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகனேதி பார்க்க போகிறோம். மகனேதியில் வந்துட்டு நம்ம குமரன் ஸ்வீட் வாங்கிட்டு வந்து வைக்க திருட்டு பூனை வந்து பாலை எடுக்கிறதுக்காக போகுமே, அந்த மாதிரி பாட்டி ஒரு பக்கம் பதுங்கி பதுங்கி போய் நின்று ஸ்வீட் எடுக்கிறாங்க. சுகர் 500 தாண்டிடுச்சு, தேவையில்லப்பா வேணாப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்பா வாய்க்கு வயசாகுமாப்பா, எனக்கு வயசானாலும் வாய் கேட்குமா, அதெல்லாம் எந்த வயசாக இருந்தாலும் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா சாப்பிட்றோம், அதை பற்றிலாம் யோசிக்கக்கூடாது சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுத்தாலும் நான் கொடுக்க மாட்டேன்னு பண்ணிக்கிட்டு போயிட்டாங்க. அங்கே ஒரு பக்கம் நம்ம குமரன், அதுக்கப்புறம் நம்ம விஜய் காவேரி இவங்க 3 பேர்த்தையும் உட்கார வச்சு பரிமாற அடடட என்ன ஒரு சமையல்னு புகழ்ந்து தள்ளுறாங்க. அந்த டைம் பார்த்து நம்ம குமரனை பற்றி நம்ம சாரதாமா என்ன நினைக்கிறாங்களோ எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. எப்படின்னா என் மகா மாதிரி இவங்கன்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு கங்கா இருக்கணுமே, ஏன்னா அவங்க மூளை தான் இப்போ குறுக்கு மறுக்கான மூளையாக யோசிக்குது. அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க. இங்கே இந்த கூத்து நடந்தாலுமே நம்ம கங்கா ஒரு பக்கம் வீட்டுக்கு வந்தோடனே கண்ணா பின்னான்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போலாம் மாப்பிள்ளை புராணம் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு பொசசிவ் பொங்கி போய் பேச ஆரம்பிக்க, என்னடி ஆச்சு நீ ஏன்டி இப்படி பேசுறேன்னு சொல்லி பாட்டி ஒரு பக்கம் சொல்ல, நம்ம காவேரி என்ன நம்ம புருஷனை பற்றி பேசிட்டு இருக்காங்கன்னு ஒட்டு கேட்குறாங்களாமா ரூம்ல இருந்து. கடைசியில் பார்த்தா இந்த பக்கி ஒட்டு கேட்கறது தெரியாமலே இந்த பக்கி கத்தி விடுது. கத்திட்டு இருக்கோமே இப்போ ஒன்றும் இல்லாதவதான் அவரு அப்படின்னு சொல்ல, உடனே தான் புருஷனை சொன்னனே சீறிக்கிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கத்தனதை பார்க்கணுமே, என் புருஷனுக்கு எதுவுமே இல்லைனாலும் எனக்கு பார்த்துக்க தெரியும், நீங்கள் ஒன்றும் செய்யணும்னு எந்த அவசியமும் இல்லைன்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு பேசிட்டாங்க. இதெல்லாம் தேவையா? உங்கள் வாழ்க்கை உங்கள் எல்லார பற்றி யோசித்து நம்ம காவேரி எடுத்த முடிவு வேற லெவல்ப்பா. அக்ரிமெண்ட் போட்டு லைஃபையே பணைய வச்சாங்க. ஆனால் நீங்கள்லாம் யோசிக்கிறீங்க பாருங்க, ஒன்று ஐயோ முடியலடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, அதுக்கப்புறம் கங்கா கிட்ட சண்டை போட்டோன்னே நீ ஏன் இந்த அளவுக்கு கேவலமாக போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் திட்டி வர்றாங்க. கன்சிவாக இருக்க டைமில் நெகட்டிவிட்டி அதிகமாக வரும்ப்பா, அதனால கொஞ்சம் வாய் நீளமாகிடுச்சுப்பா, என்ன மன்னிச்சுக்கோங்கப்பா, அறியாத புள்ள தெரியாமல் பேசிட்டேன் மன்னிச்சுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மன்னிப்பு கேட்டு கிளம்பி போயிட்டாங்க. அங்கே ஒரு பக்கம் பொணக்கு போட்டுக்கிட்டு இருந்தாலும் இங்கே ஒரு பக்கம் மருமகனும் மாமியாரும் வாக்கிங் போயிட்டு இவங்க அடிக்கிற அலப்பறையை பார்க்கணுமே. அப்போ இதுக்கு மாமியாரோட சபதத்தை எடுத்த சபதம் முடிப்பேன்னு விஜய் நினைக்கிறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.